We thought they were aliens. வருகை புரிந்திருக்கக்கூடிய என் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என் கண்ணின் மணிகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாரணி மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் வாழும் சமூகத்தை கட்டமைக்கும் நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவர்கள் பயணிக்கும் திசையை தீர்மானிக்கும் ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கக்கூடிய 2715 பேரையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா, தமிழ்நாட்டு பெற்றோர்களின் சார்பா வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன். ஆசிரியர் பெருமக்களுக்கான நுழைவு நிலை பயிற்சி தொடக்க விழா 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 243 புதிய கட்டடங்கள் மற்றும் பாரத சாரணியர் தலைமை அலுவலகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா 94 கோடி ரூபாயில புதுசா கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 59 பள்ளி கட்டிடங்கள் திறப்புன்னு 30 விழான்னு இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சூட்டி 50 விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் 30 விழான்னு இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சூட்டி 50 விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எப்பவும் மாணவர்களுக்கு தான் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பாங்க. ஆனா வரவேற்புரை மூலமா ஆசிரியர்களுக்கே பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் என்பதால சில ஆலோசனைகளை உங்ககிட்ட சொல்லுகிறேன். ஆசிரியர் என்பவர் பாட புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறவர் இல்லை, தன்னுடைய கல்வியையும் அனுபவத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்தை நல்லொழுக்கம் மிக்க நாளைய சமுதாயத்தை உருவாக்குறவங்க. ஒவ்வொரு முறை நீங்க வகுப்பறைக்குள்ள நுழையும் போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க பாடம் கத்துக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, எதிர்கால டாக்டர்கள், இன்ஜினியர்கள், சயின்டிஸ்ட், நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற அரசியல் தலைவர்கள்னு நீங்க உணரணும். நாட்டின் எதிர்கால தூண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க போறோம் என்ற பொறுப்புணர்வு தான் உங்ககிட்ட மேலோங்கி இருக்கணும். இத்தனை ஆண்டு காலமா நீங்க மாணவர்களாக இருந்து கல்வியை கற்று சமூகத்தை உள்வாங்கி பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கடத்தி அந்த சமூகத்துக்கே ஒளியேற்றி வைக்க போறீங்க. இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டத்தில் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு எளிதாகிடும்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க படிச்ச காலத்துல, நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் பரந்துபட்ட வாசிப்புக்கான தேடலுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அறிவியல், வரலாறு, கணிதம் தொடங்கி எந்த பாடமாக இருந்தாலும் அதோட ஆழத்தை,
ரொம்ப எளிதா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு. ஆனா இதுல ஒரு விஷயத்துல நாம் தெளிவா இருக்கணும். இது எல்லாமே தகவல் தான். இந்த தகவல்களை மாணவர்களுடைய அறிவாற்றலுக்கு கொண்டு போய் அவங்களுடைய சிந்தனையை தூண்டி அவங்களுடைய அறிவை மேம்படுத்த வேண்டிய பெரும்பணி உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடக்கவோ அதுக்கு கொஞ்சமும் குறைச்சி இல்லாமல் தேவையற்ற குப்பைகள் இருக்கு. அதுக்காக நாம் தொழில்நுட்ப வளர்ச்சியை குறை சொல்ல முடியாது. நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மாணவர்களுக்கு சரியானதை அடையாளம் காட்டணும். எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம், ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்துவிடக்கூடாது. தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும். அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும்.